மனோஜ் ஃபேமிலியோட அந்த புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. வெளியே நின்னுக்கிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க, அம்மா இதுதான் நான் வாங்க போற புது வீடு. விஜயா வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. எல்லாரும் வர்றாங்க விஜயா பின்னாடி. என்னடா மனோஜ் இவ்வளவு பெருசா இருக்கு? அம்மா இவர்தான் இந்த வீட்டோட ஓனர்மா. முத்து அந்த வீட்டுக்கு அவரோட கார்ல வர்றப்ப அந்த ஓனர் அவரோட காரை எடுத்துட்டு போறப்ப முத்து காருக்கு எதிரில நிப்பாட்டுறாங்க. முத்து அவரோட கார்ல இருந்து இறங்கி அந்த ஓனரை திட்டுறாங்க. இப்ப மனோஜ் சத்தம் கேட்டு உள்ள இருந்து வெளியே வர்றாரு. முத்து கிட்ட சொல்றாரு, இவர்தான் இந்த வீட்டோட ஓனர். இவர் எதுக்குடா சத்தம் போடுற? அதுக்கு முத்து சொல்றாரு, என்னடா மனோஜ் இவ்வளவு பெரிய வீட்டோட ஓனர்னு சொல்ற, வாடகை கார்ல போறாரு. அண்ணாமலை சொல்றாரு, முத்து வீட்டை ஃபர்ஸ்ட் பாப்போம். முத்து சொல்றாரு அண்ணாமலை கிட்ட, அப்பா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குப்பா, மனோஜ ஏமாத்தி தொலைக்க போறான்ப்பா. அந்த ஹவுஸ் ஓனரும் அவங்க ஒய்ஃபும் பணத்தை வேகமா எடுத்துக்கிட்டு கார்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. அத முத்து பாக்குறாரு. வீட்டுக்கு பேரு வைக்கிறதுக்காண்டி ஜாதகக்காரரை மனோஜ் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. விஜயாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க என்ன பேரு வைக்க போறாங்கன்னு. ரோகிணியும் மனோஜ் கூடவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேரு வைக்கிறவர் சொல்றாரு, ரோகிணில இருந்து ரோவை எடுக்கணும், மனோஜ்ல இருந்து மா எடுக்கணும், விஜயால இருந்து யாவ எடுக்கணும், இது எல்லாத்தையும் கூட்டுனா ரூமையா. இத கேட்ட உடனே அண்ணாமலை அதிர்ச்சியாகி ஹார்ட்ட பிடிக்கிறாரு. முத்துவுக்கும் ரவிக்கும் ஒண்ணுமே புரியல. விஜயா எந்திரிச்சு கைய நீட்டி ரூமையா ரூமையான்னு கத்துறாங்க. நாளை சந்திப்போம்.